ஒருத்தர் உண்மைய பேசுறதுக்கு முன்னாலேயே வாயில கொஞ்சம் சர்க்கரைய போட்டுக்குவாராம். ஏன்? ஏன்னா உண்மை கசக்குமே. விண்வெளிக்கு ஆராய்ச்சி செய்ய போறவங்க நட்சத்திரத்துல தான் தங்குவாங்களாம். ஏன்? ஏன்னா அதுலதான் சத்திரம் இருக்கே. பூக்காரி எப்படி சண்டை போடுவா சொல்லுங்க பாப்போம். வேற எப்படி நார் நாரா கிழிச்சிடுவா. That's the funniest thing I've ever seen in my. ஒரு வீட்டுல குடியிருக்கிறவங்க வீட்டு ஓனர் கிட்ட இந்த மாச வாடகையை என்னால தர முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஓனர் போன மாசமும் இதே தானே சொன்னீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க என்ன சொல்லி இருப்பாங்க? எங்க கிட்ட அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாதுன்னு சொன்னாராம். ஒரு கல்யாண பொண்ணுக்கு கழுத்துல இடுப்புல கையிலன்னு எல்லா இடத்துலயும் பூவாலையே அலங்காரம் செஞ்சிருந்தாங்களாம். ஏன்? ஏன்னா பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுக்குதான். ஒரு ஆசிரியர் மாணவன் கிட்ட, ஒரு நாளைக்கு இவ்ளோ தப்பு பண்றியே, உன்னால மட்டும் எப்படி முடியுதுன்னு கேட்டாராம். அதுக்கு அவன் என்ன சொல்லி இருப்பான்? காலையில சீக்கிரமே எழுந்துருவேன்னு சொன்னானா. ஒருத்தன் ரோட்ட சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு இருந்தாராம். ஏன்? நாய் கடிச்ச இடத்த சோப்பு போட்டு கழுவணும்னு சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டான், அதுக்குதான். வாணி வேணி கிட்ட, உன் ஜோக்கு ஒன்னும் சிரிக்கிற மாதிரி இல்லையேன்னு சொன்னாலாம். அதுக்கு வேணி என்ன சொல்லி இருப்பா? ஜோக்கு எப்படி சிரிக்கும், நாம தானே சிரிக்கணும்னு சொன்னாலாம். ஒரு அப்பா பையன்கிட்ட, டேய் எப்பவும் நம்மளை விட சின்ன பசங்க கிட்ட அன்பா இருக்கணும், அடிக்க கூடாதுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லி இருப்பான்? இத எங்க வாத்தியார்கிட்ட வந்து சொல்லுங்கப்பான்னு சொன்னானா. விவசாயிக்கும் இசை மேதைக்கும் என்ன ஒற்றுமை சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேருமே வயலினை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க.